ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டடிஸ் ஆன் எஸ்எஸ்சி. இன்னைக்கு நம்ம டே 8ஓட ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸில் இருக்கோம் இல்லைங்களா? இது வரைக்கும் 7 days பார்த்துருக்கீங்க. இந்த 7 days பார்க்குறப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லா ஷிஃப்ட்லேயும் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் வருது. ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியுதுல்ல. ஒரு நாள் பார்த்த அதே டாபிக்லேருந்தே வேறு வேறு கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வீடியோ பார்க்கறது முக்கியம் இல்லை, நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாமல் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்கள் லைக்ஸ் மூலயமா எங்களுக்கு காமிச்சிங்கன்னா எங்களுக்கும் நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட், which of the following statements about Mumbai's architectural heritage are correct? First statement, Victorian Gothic buildings in Mumbai reflect colonial era architecture with neo-Gothic elements. Art Deco buildings in Mumbai were part of the 19th century colonial urban development. The Oval Maiden distinctly separates the Victorian Gothic and Art Deco architectural styles. இப்போ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தேர்ட் தான் கரெக்டா, செகண்ட் ஒன் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியன் காத்திக் பில்டிங்ஸ் மும்பைல இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கு. மும்பைல 19th centuryல கட்டின மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் விக்டோரியன் காத்திக் ஸ்டைல சேர்ந்தது தான். ஓகேங்களா? நம்ம அன்னைக்கே பார்த்துருப்போம், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படிங்கிறதே காத்திக் ஸ்டைலில் கட்டின பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸ் கிடையாது, ஒரு 2 days பிஃபோர் அந்த கிளாஸில் பார்த்துருப்போம் நம்ம. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கூட போய் பார்த்துட்டு வாங்க, நிறைய ரிலேட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸ் அதில் இருக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா, ஆர்ட் டெக்கோ பில்டிங் இன் மும்பை வார் பார்ட் ஆஃப் தி 19th century colonial urban development. ஆர்ட் டெக்கோ ஆர்கிடெக்சர் எந்த செஞ்சுரியில் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 20th centuryல வந்துச்சு. 19th centuryங்கிறது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், the Oval Maiden distinctly separates the Victorian Gothic and Art Deco architectural styles. மும்பைல தான் இருக்கு ஆர்ட் டெக்கோ பில்டிங்ஸ் அண்ட் விக்டோரியன் காத்திக் பில்டிங்ஸ், ரெண்டுமே மும்பைல தான் இருக்கு. ரெண்டுமே வேற வேற செஞ்சுரியில இருந்த ஸ்டைல்ஸ். ஓகே, இந்த விக்டோரியன் காத்திக் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது 19th century ஸ்டைல், ஆர்ட் டெக்கோ பில்டிங்ஸுங்கிறது 20th centuryயோட ஸ்டைல். அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ற மாதிரி இந்த ஓவல் மெய்டன் அப்படிங்கிறது இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது கரெக்டான்னு பார்த்தோம்னா கரெக்ட். இந்த ஓவல் மெய்டன் இந்த மாதிரி 2 செஞ்சுரியோட டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸை அழகா டிவைட் பண்றது, லைக் இப்போ மேல இருந்து ஒரு சேட்டலைட் விஷன்ல இருந்து பார்த்தோம்னா அது டிவைட் பண்றதை உங்களால கண் கூட பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிவைட் பண்றதுனால இதை யுனெஸ்கோவே ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? 1 and 3, ஆப்ஷன் சி. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஏன்னா மும்பையோட விக்டோரியன் காத்திக் ஹஸ் பாயிண்டட், அதாவது விக்டோரியன் காத்திக் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா pointed arches and then stained glasses and spires, இதெல்லாமே இருக்கக்கூடியது தான் மும்பை விக்டோரியன் காத்திக் ஸ்டைல். இருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா வேணும்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும். இதோ இங்க பாருங்க, இந்த பாயிண்டட் ஆர்ச்சஸ் ஸ்பைர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பில்டிங். அதை சுற்றி நமக்கு நிறைய இந்த மாதிரி பில்லர்ஸாக இருக்கு இல்லையா, சப்போர்ட்டர்ஸுக்கு, இதெல்லாம் தான் ஸ்பைர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டைல் தான் விக்டோரியன் காத்திக் ஸ்டைல். இதெல்லாம் 19th centuryல மும்பைல மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ்ல இதா இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்டெயின்டு கிளாஸஸ், இங்கெல்லாம் கிளாஸஸ் எல்லாமே பெயிண்டட் கிளாஸஸ் தான் வச்சு கட்டியிருப்பாங்க, இந்த ஆர்ச்ல இருக்கட்டும் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுதான் இதை அந்த இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா,
ஆர்ட் டெக்கோ பில்டிங்ஸ். இதுதான் ஆர்ட் டெக்கோ பில்டிங்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இப்படி வந்து டேர்ன் பண்ணி இப்படி போற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டோட டேர்னிங் இருக்குன்னு வைங்களேன். அந்த டேர்னிங்ல இப்படி ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சர் தான் இது. ஓகே, அந்த சைட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் இப்படிதான் இருக்கும், மாடர்ன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல. ஓகேயா, சாரி கொஞ்சம் டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இது எப்போ கட்டியிருக்காங்க? 20th century ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல். ஓகே, இதுதான் ஆர்ட் டெக்கோ ஸ்டைல், இதுதான் விக்டோரியா கோத்திக் ஸ்டைல். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற மாதிரி தான் இந்த ஓவல் மெய்டன் அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த இமேஜ்ல கிளியரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த சைட்ல எல்லா பில்டிங்ஸும் எப்படி பாருக்கு, பாயிண்டட் ஆர்ச்சஸ், இந்த மாதிரி ஒரு விக்டோரியன் ஸ்டைல் பில்டிங்ஸா இருக்கா எல்லாமே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 19th century ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அந்த பில்டிங்ஸா இருக்கா. அப்படியே உல்டாவா இந்த சைடு பாருங்க, எல்லாமே 20th centuryயோட அந்த ஸ்டைல் ஆர்ட் டெக்கோ ஸ்டைல்ல இருக்கா. அது ரெண்டுத்தையும் கரெக்டா டிவைட் பண்ற மாதிரி இந்த ஓவல் மெய்டன். இந்த மெய்டன் அப்படிங்கிறது இந்த கிரிக்கெட் கிரவுண்ட். ஓகே, இந்த ஓப்பன் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து 2 centuryயோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ அழகா டிவைட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை ஒன்னா வச்சு பாக்குறத நம்ம ஜக்ஸ்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த ஓவல் மெய்டன் வந்து அந்த வேலையை பார்க்கறது இல்லை, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, இங்க பாருங்க, யுனெஸ்கோ அதனாலதான் இதை வந்து மார்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஃபார் இஸ் யூனிக் ஜக்ஸ்டா பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட் ஒன், the hornbill bird, after which the festival is named, symbolizes boldness and dash in Naga folklore. நாகா ஃபோக்லோர் அப்படின்னா என்னன்னா நாகாலாண்டோட ட்ரெடிஷன். ஓகே, லோர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த ட்ரெடிஷன் கல்ச்சர் அதை சொல்றது தான் லோர். ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். ஹார்ன்பில் பேர்ட் எதை சிம்பாலைஸ் பண்ற விதமா அவங்க அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று போல்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவோட கிராண்டியர். ஓகே, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்ட்ல. ஓகே, எதுக்காக? அவங்களோட ஹெரிட்டேஜ், அவங்களோட கிராஃப்ட், மியூசிக் எல்லாத்தையும் டெபிக்ட் பண்ற மாதிரி. ஓகே, ஹார்ன்பில் symbolizes grandeur, courage and vitality, which means they are potent. அது எப்போ நடக்கும்னா வருஷம் டிசம்பர் மந்த் கொஹிமா அப்படிங்கிறது அவங்களோட ஹெரிட்டேஜ் வில்லேஜ், அங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 16+ நாகா ட்ரைப்ஸ் வந்து இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஹார்ன்பில் பேர்டை எதுக்காக இவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹார்ன்பில் பேர்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு, அதுல நாகாலாண்ட்ல இருக்கிறது தான் வந்து அதோட நேட்டிவ் பிளேஸ் அந்த வெரைட்டிக்கு. ஓகே, அந்த பேர்டு இதுதான் அந்த ஹார்ன்பில் பேர்ட். ஓகே, இதான் அந்த ஹார்ன்பில் பேர்ட். இதோட விங் இருக்கு இல்லையா, இதுல இருந்து வர இந்த ஃபெதரை வந்து அவங்களோட வாரியர்ஸ், அதாவது இருக்கிறதுல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ வின்னர்ஸ், அவங்களோட க்ரௌன்குள்ள ஒரு ஃபெதர், அவங்களோட க்ரௌன்ல அந்த ஃபெதரை வைப்பாங்க. ஓகே, ஸோ தட் தே வேர் த வின்னர்ஸ் அப்படிங்கிறத டிபிக் பண்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following pairs is correctly matched in accordance with Gupta's administration? Okay, இது சொல்லுங்க பார்ப்போம். ABCD எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா பேர் பண்ணிருக்காங்க? ಧ್ರುವದೀಕರಣ, ಬಂಧಗರಧಿಕೃತ, ತಲವತಕ, ಉತ್ಕೇಟಿತ. ಧ್ರುவதீகரணா அப்படின்னா என்னது? ಧ್ರುவதீகரணா அப்படின்னா என்னன்னா, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, சேம் குப்தாவோட டாக்ஸஸ்ல ஒரு வேர்டு வந்துச்சுல, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்றதுக்கு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்துருந்தோம். விஸ்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தோமா.
விஸ்தி அப்படின்னா என்னது? ஃபோர்ஸ்டு லேபர்னு பார்த்தோம்ல. இந்த விஸ்தி ஃபோர்ஸ்டு லேபரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் தான் த்ரௌபதி கரணா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. நெக்ஸ்ட் பந்த கரதி கிருத்தா அப்படின்னா என்னன்னா, பந்த கரதி கிருத்தா அப்படின்னா ட்ரெஷரர், ஆஃபீஸர் ஆஃப் அ ட்ரெஷரி ஸ்டோரி ஹவுஸ். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ட்ரெஷரர் இப்ப அவங்க பொறுப்புலதான் அந்த நாட்டோட கருவூலமே இருக்கு அப்படின்றப்ப அவனுக்கு ரொம்ப பந்தாவா இருக்குமா. ஓகே, ரொம்ப பந்தாவா சின்ன போட்டுட்டு இருப்பான். அதனால அவன் ட்ரெஷரர்ன்றவன் பந்த கரதி கிருத்தா. ஓகே, நெக்ஸ்ட் தலவட்டக்கா அப்படின்னா வில்லேஜ் அக்கௌண்டன்ட். கரெக்டா இருக்கான்னு பார்த்தா கரெக்ட். தலவட்டக்கா அப்போ அந்த ஊருக்கே அவன் தான் தலை. ஓகே, மொத்த வில்லேஜோட மொத்த அக்கௌண்ட்ஸ்மே அவன் தான் பாத்துக்கிறான். வில்லேஜ் அக்கௌண்டன்ட்னா தலவட்டக்கா. நெக்ஸ்ட் உத்கே உத்கேட்டி இட்டா அப்படின்னா லேண்ட் சர்வே ஆஃபீஸர் கொடுத்துருக்கான். கரெக்டான்னு பார்த்தோம்னா தப்பு. ஆக்சுவலி லேண்ட் கிங்குக்கு டாக்ஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து எந்த விதமாவும் கொடுக்காம கிங்கோட லேண்ட்லயே அறுவடை பண்ணி அவருக்கு வேலை செஞ்சு அவங்க டாக்ஸ் பே பண்றாங்கல்ல, அது பேர் தான் உத்கேட்டி இட்டா. ஓகே, உத்கேட்டி இட்டா அப்படின்னா என்னதப்போ, கிங்கோட அந்த ராயல் லேண்ட்ல இவங்க அறுவடை பண்ணி டாக்ஸ் பே பண்றதுதான் உத்கேட்டி இட்டா. ஓகே, தலவட்டக்கா அப்படின்னா வில்லேஜ் லெவல் அக்கௌண்டன்ட், ரெக்கார்ட் கீப்பர். நெக்ஸ்ட் பந்தகரிக்கா ஆர் பந்தகரதி கிருத்தா அப்படின்னா ட்ரெஷரி, போலீஸ் அங்கீகா கிடையாது. உத்கே உத்கேப்பன்னு சொல்லுவாங்க, உத்கேட்டின்னு சொல்லுவாங்க, உத்கேட்டி இட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே சிமிலரா தானே இருக்கு. ஸ்டார்டிங் 4 லெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க, சும்மா ஜஸ்ட் ஸ்பெல் தான் வேற. இது எதுக்காகனா லேண்ட் ஒர்க்ஸ், அதுதான் ராயல் லேண்ட்ல வேலை செஞ்சு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கிறது தான் அது. நெக்ஸ்ட் வந்து டோல்ஸை பாத்துக்கிறவங்களுக்கு ஷவுல் கீகாஸ் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் ட்ரேட்ஸை பாத்துக்கிறவங்களுக்கு பன்னிய ஜக்ஷா. இப்போ வில்லேஜ் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல பெரிய பண்ணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பண்ணக்காரர்னா அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கும், அப்ப நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ட்ரேட்னா பன்னிய ஜக்ஷா. ஓகே, குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்ககிட்ட மொத்த வேர்ட்ஸுமே கேட்டுருவாங்க போல. ஏன்னா நேத்து ஒரு 4 வந்துச்சு, இப்பவும் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஒன், which classical musical treatise composed in the 13th century CE by Sharangadeva in Maharashtra is considered a foundational text in Indian musicology? ஷாரங்கதேவா எழுதின புக் எது? ட்ரீட்டிஸ் அப்படின்னா என்னன்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னது? ஒரு லாங் கம்பைலேஷன் புக், அதுதான் ட்ரீட்டிஸ். ஓகே, ஷாரங்கதேவா எழுதின புக் எது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சங்கீத் ரத்னகரா. ஓகே, சங்கீத் ரத்னகரா எழுதினது யாருன்னா ஷாரங்கதேவா. இவர் யாருன்னு பார்த்தோம்னா 13th செஞ்சுரியில தேவகிரி ரீஜியன்ல, அது வந்து பிரசன்ட் டே மகாராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிரா தௌலதாபாத் அப்படின்னு இருக்கும் இப்ப பிரசன்ட் டேல. அதுதான் 13th செஞ்சுரியில தேவகிரி ரீஜியனா இருந்துச்சு. அங்க இருந்து யாதவா கிங்கோடைய கோட் போயிட்டா இருந்தவர் தான் இந்த ஷாரங்கதேவா. இவரு 13th செஞ்சுரியில எழுதின புக்கு தான் இந்த சங்கீத் ரத்னகரா. அது வந்து ஏன்ஷியன்ட் மியூசிக், மெடிவல் மியூசிக், அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த புக்கு. ஓகே, இருக்கு. ரொம்ப ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் டைம்ல எழுதின ஒரு மியூசிக் புக் என்னதுன்னா இந்த ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நாட்டிய சாஸ்திரா. இது வந்து ஏன்ஷியன்ட் புக். ஓகே, இதை யார் எழுதியிருப்பா? பாரத முனி. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி, சங்கீத் சுதா. சங்கீத் சுதா யார் எழுதின புக்குன்னு பார்த்தோம்னா ரகுநாத் நாயக்கா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. நாட்டிய சாஸ்திரா யார் எழுதினது? பாரத் முனி. சங்கீத் சுதா யார் எழுதினதுன்னு பார்த்தோம்? ரகுநாத் நாயக்கா.
NAYA. ஓகேயா? அபிநய தர்ப்பணா யார் எழுதினாங்கன்னா நந்திகேஸ்வரா. சங்கீத் ரத்னகரா இப்ப கேட்டிருக்காங்கன்னா அப்ப மத்த 3 ஆப்ஷன் இதுக்கப்புறம் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் இப்போ இது இப்பவே படிக்க சொல்றது. ஓகே, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாம சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே, நாட்டிய சாஸ்திரா எழுதினது பாரதி முனி, சங்கீத் சுதா எழுதினது ரகுநாத் நாயக்கா, அபிநய தர்ப்பணா எழுதினது நந்திகேஸ்வரா. சாரி, நந்திகேஸ்வரா. ஓகேயா? அண்ட் தென் சங்கீத் ரத்னகரா அப்படின்ற புக்கை தான் ஓஷன் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, என்னது? ஓஷன் ஆஃப் மியூசிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? When was the Amateur Athletics Federation of India established? எப்போ சொல்லுங்க? 1946. ஓகே, அமெச்சர் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்பெஷலி ஃபார் அத்லெட்டிக்ஸ்க்காக கொண்டு வந்த ஃபெடரேஷன். ஓகேயா? இதுதான் அப்புறமா அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேரை மாத்திட்டு இருப்பாங்க. எப்போன்னா 1946ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ மற்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? IOAனா என்னது? இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். அப்ப அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம்? 1927. BCCIனா என்னது? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. கரெக்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1928. AFI is nothing but the Athletics Federation of India. எப்போனா 1946ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவ்வளவுதான், எனக்கு டைரக்ட் கொஸ்டின். Next, after defeating the Mughal emperor, who declared himself the ruler and founded the Second Afghan Empire? யாரு சொல்லுங்க? யார் பண்ணிருப்போம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஷெர்ஷா சூரி தான். யாரு கொண்டுட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தோம்னா ஹுமாயூன். ஹுமாயூனை கொண்டுட்டு தான் இவர் சாரி கொல்ல மாட்டாரு, ஹுமாயூனை தோக்கடிச்சிட்டு, சாரி, ஹுமாயூனை தோக்கடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா இவரு அவரே லைக் சூரி டைனஸ்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு ராஜாவாக்கி அந்த சூரிய டைனஸ்டி செகண்ட் ஆப்கான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1539ல பேட்டில் ஆஃப் சவுசா ஒன்று போட்டிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹுமாயூனை தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 1540ல பேட்டில் ஆஃப் கனோஸ்லயும் தோக்கடிச்சிருப்பா. அதுல தோக்கடிச்சுட்டு தான் என்ன சொல்லிருப்பா, நீங்க இந்தியா விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஹுமாயூன் ஒரு 15 வருஷம் பர்ஷியா ஓடி போயிட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் ஷெர்ஷா சூரி டெல்லிய அவர் எடுத்துட்டு அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தியிருப்பாரு. இவரோட ஆட்சி காலம் கொஞ்ச நாளா இருந்தாலுமே இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சுன்னு பேசப்பட்டது. ஓகேயா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் லைக் இந்த ப்ராவின்ஷியல் பிரிச்சார், வில்லேஜஸ் சர்க்கார் இந்த மாதிரி ஒன்று பிரிச்சு அந்த ப்ராவின்ஷியல் டிவிஷன் இருந்துச்சு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில்வர் கரன்சி ருப்பியா அப்படின்ற டேர்மும் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. சில்வர் கரன்சி காயின் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் லேண்ட்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட். தென் ட்ரேட்ஸை அவர் கட்டின கிரேட் ட்ரங்க் ரோடு மூலயமா ட்ரேட்ஸையும் இவர் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அதனால இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவும் பெருமையா பேசப்பட்டுச்சு. ஓகே, நெக்ஸ்ட், what was the primary objective of the ring fencing policy adopted by the British in India during the 18th century? அப்படின்னு பார்த்தோம்னா ரிங் ஃபென்சிங் பாலிசி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். ரிங் ஃபென்சிங் பாலிசி அப்படின்னு ஒன்று எதுக்காக 18th சென்ச்சுரியில கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா
அதாவது பிரிட்டிஷ் அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டு டிஃபெண்ட் இட். அவங்க வந்து அவங்களோட டெரிட்டரிய பாதுகாத்துக்கணும். லைக் யாரும் வந்து அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்காம அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரிங் ஃபென்சிங் பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட ஏரியாவுக்கு சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் கூட எல்லாம் ட்ரீட்டிஸ் வச்சு உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா அவங்கள எங்க படையை வச்சு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து ஆஹ் எங்களுக்கு எதிராக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. ஓகே, லைக் அந்த மாதிரி அவங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட அவங்க அந்த மாதிரி அலையன்ஸ் வச்சுக்கிட்டதுனாலதான் இது பேர் ரிங் ஃபென்சிங் பாலிசி. அவங்க டெரிட்டரிய சுத்தி ஒரு ஃபென்ஸ் போட்டு பாதுகாப்பா உள்ள இருக்கிற மாதிரி. ஓகே, அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது, டு கிரியேட் பஃபர் ஸ்டேட்ஸ் டு டிஃபெண்ட் பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ். ஓகேங்களா, அப்ப பஃபர் ஸ்டேட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை எதுக்காக, அவங்களோட டெரிட்டரியை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இதுக்கப்புறமா அந்த சப்சிடரி அலைன்ஸ் போட்டுதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு இவ்வளவு நாளா வந்து ரிங் ஃபென்சிங் பாலிசி மூலயமா கிங்ஸுக்கு, இப்போ மற்ற கிங்ஸுக்கு தான் வந்து பெனிஃபிட். ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்க்கு எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் வெளியில இருந்து வர அவுட் சைட் அட்டாக்ஸ்ல இருந்து அவங்கள பாதுகாத்துக்க ஈஸியா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு போட்டு எங்களோட ஆர்மிக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும், அண்ட் தென் எங்களை கேட்காம நீங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட, அதாவது இப்போ பிரெஞ்சு பீப்புளும் அப்ப இந்தியாவுக்கு ஒரு சில ரீஜன்ல வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் சேர்த்து கூடவே கூடாது, எங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி வெளியில இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னா நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்போல இருந்தது இவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோமா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. Which of the following statements about India's boxing medals at the 2000 Sydney Olympics correct? India did not win any boxing medals at Sydney 2000. இதுல வந்து ஒரு விஷயம் நீங்க படிச்சிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்னது, இந்தியால ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் மெடல் எந்த இயர் வந்துச்சு? சொல்லுங்க, எந்த இயர் வந்திருக்குன்னா 2008 ஒலிம்பிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பாக்ஸிங் மெடலே கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க. ஓகே, 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல தான் விஜேந்தர் சிங் பாக்ஸிங் ஒலிம்பிக்கை ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாரு. அப்போ எப்படி 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா மெடல் வாங்கியிருக்கோம்? ஸோ இந்தியா டிட் நாட் வின் எனி பாக்ஸிங் மெடல்ஸ் அட் சிட்னி 2000. ஓகேங்களா, கர்ணம் மல்லேஸ்வரி வந்து பாக்ஸிங் கிடையவே கிடையாது, அவங்க வெயிட் லிஃப்டிங். 2000ல அவங்க வெயிட் லிஃப்டிங்ல பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, அவங்க பாக்ஸிங் கிடையாது. நெக்ஸ்ட் போவோமா, what was the strategic focus of the 10th India Sri Lanka Mitra Shakti exercise in August 2024? இது என்ன அப்படின்னா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அவங்களுடைய ரெஜிமெண்ட், இந்தியா அதோட ராஜ்புத்தானா ரைஃபிள் ரெஜிமெண்ட் அதுவும், அண்ட் தென் ஸ்ரீலங்கா அதோட ரெஜிமெண்ட்டும் வச்சு ஸ்ரீலங்கால ஒரு எக்ஸசைஸ் ட்ரைனிங் நடத்திருப்பாங்க. எப்போனா ஆகஸ்ட்ல 2024 ஆகஸ்ட்ல நடத்திருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே லைக் சிட்டிஸும் இல்லாம இந்த செமி அர்பன் ஜோன்ஸ், அதாவது டவுன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரீஜியன்ஸ்ல எந்த ஒரு கவுண்டர் டெரரிசமும் வராம, அண்ட் தென் கவுண்டர் டெரரிசம் வந்துச்சுன்னா, ஐ மீன் டெரரிசம் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம அட்டாக் பண்றது அப்படின்றதுக்காக ஜாயிண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, கவுண்டர் டெரரிசம். ஓகேங்களா, அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட அந்த ட்ரைனிங் தான் வந்து இந்த இந்தியா ஸ்ரீலங்கா மித்ர சக்தி எக்ஸசைஸ். ஓகே, emphasis on sub-conventional affairs, CISF.
or CT, and counter insurgency and counter terrorism in semi-urban settings. Okay, next. Who authored the White Tiger, winner of the 2008 Man Booker Prize? யார் இந்த புக் எழுதியிருப்பா? இதுவும் ஒரு direct பண்ண author questions தான். White Tiger புக் எழுதினது யாருன்னா அரவிந்த் அதிகா. ஓகே, இந்த புக் எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய moral ambiguity, இப்போ கிளாஸஸ் வச்சு டிவைட் பண்றதா இருக்கட்டும், இவங்க அப்பர் கிளாஸ், இவங்க லோயர் கிளாஸ், அண்ட் தென் ஒரு ஆண்டர்பிரினர் வரணும் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான தடையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி மற்ற எல்லா ஆம்பிக்விட்டிஸும் மாடர்ன் இந்தியால இன்னமும் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ற புக் தான் இந்த அரவிந்த் அதிகா எழுதின ஒயிட் டைகர். ஓகேயா, இந்த புக் தான் 2008 மேன் புக்கர் பிரைஸ் அவார்டை வின் பண்ணி. நெக்ஸ்ட், The Indian Olympic Association was officially formed in, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1927. அப்போ யாரு பிரசிடென்டா இருந்ததுன்னா சர் தோராப்ஜி டாடா. ஓகே, செக்ரட்டரி வந்து நாயரன். இப்போ யாரு கரண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் யாரு? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. Who was the president of Indian Olympic Association 2025? Okay, commentsல சொல்லுங்க. Next, which of the following statements regarding the 56th National Kho-Kho Championship 2023-2024 are correct? Maharashtra won both the men's and women's title, becoming overall champions. The championship matches were held at Delhi's Indira Gandhi Indoor Stadium and Karnal Singh Stadium. Okay, 56th National Kho-Kho Championship எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா கரெக்ட், இது வந்து டெல்லியில இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் அண்ட் கர்னல் சிங் ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. ஓகேயா, அண்ட் தென் அதுல யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா மகாராஷ்டிரா தான். ஓவரால் சாம்பியன்ஸ் மகாராஷ்டிரா தான். மென்ஸும் வின் பண்ணியிருப்பாங்க, விமென்ஸும் வின் பண்ணியிருப்பாங்க. மென்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. விமென்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் டீம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி டீம், அவங்கள தோக்கடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க. மென்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ், அவங்கள தோக்கடிச்சு வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பாருங்க, ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்லயே மென்ஸ் விமென்ஸ் ரெண்டுமே ஒரே ஸ்டேட்ல இருந்தே டைட்டில் அடிச்சு தூக்கிருப்பாங்க. அதனால வந்து இது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் போவோமா? By which constitutional amendment was education transferred to concurrent list? சொல்லுங்க, எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாத்திருப்பாங்க? ஆக்சுவலி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஏன் மாத்தினாங்க அப்படின்னா எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து எஜுகேஷன் ஒரே மாதிரி டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காகவும். ஒரு சில ஸ்டேட்ஸ்ல நல்லா டெவலப் ஆகுது, ஒரு சில ஸ்டேட்ஸ்ல எஜுகேஷன் குவாலிட்டி கம்மியா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து தூவி கன்கரண்ட் லிஸ்ட்க்கு போட்டிருப்பாங்க. ஸோ தட் யூனியன் கேன் ஹேண்டில் எஜுகேஷன். ஓகே, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்? 1976ல. அதில் எஜுகேஷன் ஸ்டேட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க. இப்போ சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து எஜுகேஷனுக்கான எல்லாத்தையும் பண்ணலாம். யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் கோஆர்டினேஷன் இந்த மாதிரி எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஈஸியா டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆர்டிகல் 21A வந்துச்சு, நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? இட் வாஸ் அ ரைட் ஃபார் எவ்ரி சில்ட்ரன் டு கெட் எஜுகேஷன் from 6 to 14 years of the age. ஓகே, அது லீட் பண்ணது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதெல்லாம் நெக்ஸ்ட் போவோமா?
Read the below statements about transpiration. Transpiration அப்படின்னா என்னது சொல்லுங்க. நம்ம எல்லாரும் 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இது. மோஸ்டா நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னா நம்மளே கூட சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பண்ணியிருப்போம்ல. நான்லாம் படிக்கிறப்போ விளையாட்டுக்கு பண்ணியிருக்கேன். மார்னிங் போறப்போ இந்த மாதிரி செடியில ஒரு கவர் எடுத்து கட்டிட்டு போயிடுவேன். அப்போ ஈவினிங்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன். அந்த கவருக்குள்ள நிறைய தண்ணி வந்திருக்கும். அந்த ஒரு லீஃப்ல கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரே ஒரு பெரிய லீஃப்ல கவர் இப்ப கூட நீங்க யாருக்காச்சும் தெரியலன்னா என்ன பண்ணுங்க, மார்னிங் போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஒரு இலையில கவரை நல்லா டைட்டா ஏரே போகாத மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு ஈவினிங் இல்லைன்னா ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் கழிச்சே போய் பாருங்க, அந்த கவருக்குள்ள தண்ணி வந்திருக்கும். ஓகேயா? அது ஏன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். ஒண்ணு கிடையாது, இலையில இருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி போகும் இல்லையா? ஓகே, இலையில இருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி போகும். அதுக்குதான் அந்த குட்டியா ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு ஹோல் நம்ம படிச்சிருப்போம்ல, அது வழியா தான் இந்த டிரான்ஸ்பிரேஷனே நடக்கும். ஓகே, இந்த டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஹையஸ்ட் இன் ட்ரை அண்ட் இன் விண்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான்னு பார்த்தோன்னா கரெக்ட். இப்போ ட்ரை சன்லைட் ஹெவியா இருக்கு அப்படின்னா ட்ரை டைம்ல தானே எவாப்ரேஷன் நிறைய நடக்கும் தானே. கரெக்ட் தானே? ட்ரையா இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் அதிகமா நடக்கும் கான்செப்டுவலா. அப்போ statement 1 is correct. Next statement, it helps in ascent of sap through cohesion tension. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். என்ன அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே, ஒரு ட்ரீ இருக்கு. ஒரு ட்ரீல என்னென்ன டியூப்ஸ் எல்லாம் பார்க்கும்? ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும் இல்லையா? ஜைலம் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோன்னா வாட்டர் சர்க்குலேஷனுக்கு ஃப்ரம் கிரவுண்ட் ஷூட் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கு கொண்டு போகும். ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது ஃப்ரம் லீஃப் வந்து ஸ்டெம், பிரான்ச்சஸ், ஸ்டெம் அண்ட் தென் ரூட், இந்த மாதிரி கீழே டுவர்ட்ஸ் எர்த் ஃப்ளோயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டுவர்ட்ஸ் ஷூட் ஜைலம் வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றதுல எது வெளியே போகுது? வாட்டர் தானே வெளியே போகுது. அண்ட் தென் வாட்டர் வெளியே போகுது அப்படின்றப்போ அந்த கிராவிடேஷன் புல், அதாவது கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட் சைட் வாட்டர் வெளியே போகுது. அப்போ இந்த ஜைலம் டியூப்ஸ் இன்னும் வேலை ஜாஸ்தி பண்ணுது. கரெக்டா? அப்போ இந்த டியூப்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். தண்ணி எடுக்க எடுக்க அது இன்னும் கொடுக்கணும். கரெக்ட், ரூட் கிட்ட இருந்து இன்னும் அது தண்ணியை கலெக்ட் பண்ணி மேல குடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறப்போ ஒரு புல் ஏற்படுது இல்ல, அதனால ஒரு ட்ரீயோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஒரு ட்ரீயோட ஹைட் இன்னும் நல்லா வளர்றதுக்கு அது ரெஸ்பான்சிபிளா இருக்கும். கோஹெஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒண்ணு பைண்ட் ஆகி இருக்குல்ல, அதாவது சேம் மாலிக்யூல்ஸ் பைண்ட் ஆகிறது, பைண்டிங் அந்த ஃபோர்ஸை கோஹெஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாலிக்யூல் வேற ஒரு மாலிக்யூல் கூட, இப்போ இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அந்த ஜைலம் வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜைலம் வால்ஸ் கூட பைண்ட் ஆக ட்ரை பண்றது அடெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கோஹெஷன் டென்ஷன். இப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணி தானே மேல வரைக்கும் இழுத்துட்டு போகுது. அது இழுத்துட்டு போறதுனால இந்த பிளான்ட்டோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். டிரான்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் வில்டிங். வில்டிங் அப்படின்னா என்னது? இலை செத்து போயிட்டு அது காஞ்சு போயிட்டு உதிர்ந்து கீழே விழுறது பேர் தான் வில்டிங். ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால எப்பவுமே அந்த இலை வந்து தண்ணி எல்லாமே வெளியே போயிட்டு கீழே விழுந்துருமான்னு கேட்டா கிடையாது. அப்படி எல்லாமே போயிட்டு விழுறதுக்கு அப்புறம் எதுக்கு ஜைலம்னு ஒரு டியூப் இருக்க போகுது சொல்லுங்க? இது எவாபரேட் பண்ணாலும் அதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம செடிக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். தண்ணி எப்படி காலி ஆகுது செடிக்கு ஊத்துற தண்ணின்னு இப்ப தெரியுதா? ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தான் கரெக்ட். இதெல்லாம் வந்து இப்படி கான்செப்டுவலா படிச்சீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அப்படி இல்லைன்னா இது என்னது கோஹெஷன் டென்ஷன் தியரி, இதனால ஏன் அது இம்ப்ரூவ் எப்படி வளர போகுது,
அப்படின்னா எல்லாம் ஈஸியா மறந்துரும், கஷ்டமாவும் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டுவலா டே டு டே லைஃப்ல இப்படி ரிலேட் பண்ணி இந்த மாதிரி இமேஜின் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? Which major constitutional feature was first introduced by the Government of India Act 1935? இங்க தெரியலன்னு நினைக்கிறேன். 1935, okay? And later adopted in the Indian Constitution. எது சொல்லுங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம எதை தூக்கணும்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ப்ரொவின்சியல் அட்டானமி. அது என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது? இந்த சென்ட்ரல் தனியா ஸ்டேட்ஸ் தனியா இந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல ஸ்டேட்ஸ் யூனியன் பிரிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதுல இருந்து தான் கொண்டு வந்தோம். அந்த ஸ்டேட் யூனியன் பிரிச்சுட்டு இப்ப ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் தனியா ஒரு செல்ஃப் கவர்னிங் பவர் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படிங்கிறது. ப்ராவின்சஸ் அப்படின்னாலே சும்மா ஒரு ஒரு ராஜ்யம் ஒரு ஒரு இது பார்ட் மாதிரி தானே. ஒரு ஒரு ப்ராவின்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அட்டானமி பவரை கொடுக்கறது தான் வந்து ப்ரொவின்சியல் அட்டானமி. ஓகே, இப்போ என்னதான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னாலுமே நம்மளோட ஸ்டேட் யாரு ஆட்சி பண்றாங்க? நம்ம ஸ்டேட்டோட சிஎம் தானே. ஓகே, அந்த மாதிரிதான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து அவங்களோட சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஓவராலா. ஆனா அவங்க எல்லாருமே கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிஎம். கரெக்டா? இந்த இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எந்த ஷெட்யூல்ல வந்திருக்குன்னா 7th ஷெட்யூல்ல இருக்கும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் ப்ரொவின்சியல் அட்டானமினா என்னன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? டிப்பானி. இந்த டிப்பானி டான்ஸ் இதோட 3rd டைம் வருது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு மேட்சஸ்ல வந்துச்சு இல்லைங்களா டிப்பானி டான்ஸ். இப்போ என்னது? அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நேத்து தான் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, டிப்பானின்ற டான்ஸ் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா விமென் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது சௌராஷ்டிரா விமென்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம். அண்ட் தென் அதுக்கு மேல் வந்து இந்த பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. பெர்ஃபார்ம் பண்றது விமென், ஆனா அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றது மேல்ஸ் அப்படின்றது நேற்று ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். இது வந்து எந்த ஸ்டேட்டுதுன்னு பார்த்தோம்? குஜராத் ஸ்டேட்டுதுன்னு பார்த்தோம். இந்த டிப்பானி டான்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கப்பா? ஃப்ளோர்ல ஒரு ஸ்டிக் வச்சு அடிச்சுக்கிட்டே தான் ஆடுவாங்க அப்படின்றது தானே நம்ம இவ்வளவு நாளாவும் பார்த்துட்டு இருக்கோம். அதேதான். They use with wooden stick tools to pound the floor. Okay, டிப்பானி குஜராத் women dance floors using long wooden sticks. ஓகே, அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், which Swiss-based business school is known for publishing the annual World Competitiveness Index? Annual World Competitiveness Index அத யார் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா IMD பிசினஸ் ஸ்கூல் இவங்க தான் பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, இந்த IMD அப்படிங்கிறது லவுசான்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஓகே, இவங்க தான் வந்து வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்றாங்க. அப்படின்னா என்னது? நம்மளோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம கவர்மெண்டோட எஃபிஷியன்சி, இவங்க எல்லாம் வந்து வேர்ல்டு கூட எப்படி கம்பீட் பண்றாங்க, நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். வருஷம் இந்தியாவோட ரேங்க் ஃபிளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்காம்பா. ஏன்னா நம்ம வந்து டெவலப்பிங் நேஷன், அதனால நம்ம அப்படிதான் காம்படிஷன்ல எப்பவுமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், if the price of a product goes up by 10% and as a result quantity demanded falls by 20%, how would you classify the demand? இது என்னது? இது என்ன கான்செப்ட்ல வரும் சொல்லுங்க பாப்போம். Price elasticity demand, simply known as PED. PED அப்படின்னா என்னது? Price
elasticity demand. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஒன்றும் கிடையாது, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. A change in quantity dividing by change in price. ஓகே, சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாது. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோப்பா குவான்டிட்டி ஃபால் ஆகுதான்? 20%. அப்போ அந்த 20% டிவைடட் பை ப்ரைஸ் எவ்வளோ, அதனால மேலே போகுது. நான் இதுதான் சொன்னேன். இப்போ ஃபால் இது வந்து கோஸ் அப், அப்போ இது இன்க்ரீஸ் இது டிக்ரீஸ் அப்படிலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? அப்போ சேஞ்ச் இன் குவான்டிட்டி என்னது? 20%. அப்போ அப்படியே சிம்பிளி 20%. அண்ட் தென் இட் ரைசஸ் பை 10%. அப்போ சேஞ்ச் என்னது? 10% சேஞ்ச். அப்போ டிவைட் பை 10%. ஆன்சர் என்னது? 2. வரக்கூடிய இந்த ஆன்சர் கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1, ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் இன்ஃபினிட்டியா இப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து டிமாண்ட் எப்படி, இது என்ன டிமாண்ட் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் போட்டுட்டு if it is greater than 1 then it is said to be demand in elastic. இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 2. it is greater than 1, of course அப்போ demand is elastic. Suppose less than 1 அப்படின்னா we can say it is inelastic. And then equal to 1 அப்படின்னா unitary, infinity அப்படின்றப்போ அது perfectly elastic. ஓகே, அது என்னது எலாஸ்டிக், அது என்ன இன்எலாஸ்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. எலாஸ்டிக் அப்படின்னா நான் ப்ரைஸை மாற்றினேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரைஸை ஏற்றினேன் அப்படின்னா கன்சூமர் கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஹெவியாக இருக்கும். நான் ப்ரைஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ணேன்னா கன்சூமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் எனக்கு ஹெவியா இருக்கும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து இந்த நான் எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் இதை நல்லாவே பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துப்போமே, ஒரு மேக்னம் ஐஸ்கிரீம். ஓகே, மேக்னம் ஐஸ்கிரீம் இப்போ ஒரு 110 இருக்குமா? இப்போ ஒரு மேக்னம் ஐஸ்கிரீம் 110 இருக்கு. அப்போ எல்லாரும் போயிட்டு அதை வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாங்க மாட்டாங்க. கரெக்டானே? ஏன்னா இப்ப அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு அது எசென்சியலா கிடையாது. இப்ப அது கண்டிப்பா நான் சாப்பிட்டே ஆகணும்னு இருக்கா? இல்ல. பட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவேன். ஓகே, மத்தபடி அதை சாப்பிடணும் அப்படின்றது சும்மா என்னோட சாய்ஸ் தான். 110 கொடுத்து அதை வாங்குறதுக்கு நம்ம 110 கொடுத்து அருண்ல 4 ஐஸ்கிரீம் வாங்கலாம். கரெக்டா? அப்போ நம்ம என்ன எதை சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி அருணுக்கு தான் போகும், மேக்னம் போக மாட்டோம். இதுவே இப்போ மேக்னம் ஐஸ்கிரீம் கார 110 இல்லாம ஒரு 40 ருபீஸ்ன்னு மாத்திட்டாங்கன்னு வைங்களேன், என்னப்பா இது மேக்னம் பிராண்ட் நமக்கு 40 ருபீஸ்க்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்குவாங்க. கரெக்டா? அப்போ கன்சூமர் கிட்ட ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா தெரியும். பிரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இமீடியட்டா தெரியும். இப்போ ஒரு பிராண்ட் க்ளோத்ஸ்னே எடுத்துக்கோங்களேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்டு ரேட் ரொம்ப ஏத்திட்டாங்க, அதாவது டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வேற பிராண்டுக்கு மாறிடுவோம். ஏன்னா நமக்கு அது வந்து ஈஸிலி ரீப்ளேசபிள். இந்த மாதிரி நான் எசென்ஷியல் கூட்ஸ் எல்லாமே இந்த எலாஸ்டிக் டிமாண்ட் தான் வந்துடும். ஓகே, இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா விலை ஏறுதோ இறங்குதோ நம்ம எல்லாரும் வாங்குவோம். ஓகே, இப்ப ஏறிடுச்சுனாலுமே அதை ரெகுலரா எல்லாரும் வாங்குவாங்க, ஏறலனாலுமே கம்மியாயிடுச்சுனாலுமே அதை எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பால்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்ப பால் ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு லிட்டரே 60 ருபீஸ் விக்குது அப்படின்றதுக்காக டெய்லி பால் குடிக்காம இருப்பீங்களா? இல்ல, ஏறிச்சுனாலும் வாங்கதான் போறோம். இப்போ பால் ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு ஏரியா நம்ம சாப்பாடே சாப்பிடாம ஃபுல்லா பாலை குடிக்க போறோமா? அதுவும் கிடையாது. அது எப்பவும் வாங்குற மாதிரி என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவு சேஞ்ச் இருக்காது இல்லையா? இதுதான் பால். இந்த சால்ட் மோஸ்ட்லி இந்த எசென்ஷியலா டொமேட்டோ, பொட்டேட்டோ, பெட்ரோல், இல்ல பொட்டேட்டோ வராது, டொமேட்டோ வச்சுக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ விலை ஏறிடுச்சுன்னு இருக்கா, அப்போ பொட்டேட்டோ செய்யாம வேற ஏதாச்சும் காய் போட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேயா? பெட்ரோல், இப்ப அதெல்லாம் பெட்ரோலுக்கு பதிலா வண்டியில டீசல் ஊத்த முடியுமா? இல்ல, பெட்ரோல் பைக்குக்கு பெட்ரோல் தான் ஊத்த முடியும், டீசல் வெஹிக்கிள்க்கு டீசல் தான் ஊத்த முடியும். ஓகே, இந்த மாதிரி பொருள் எசென்ஷியல்லாம் இன்எலாஸ்டிக்ல வந்துடும். ஹோப் எவ்ரி ஒன் காட் இட். நெக்ஸ்ட் போலாம்.
புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். நெக்ஸ்ட், மஹலனோபிஸ் மாடல். எந்த 5-year பிளான்லப்பா மஹலனோபிஸ் மாடல் யூஸ் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? செகண்ட் 5-year பிளான். இதே செகண்ட் 5-year பிளானே தான் ப்ரீவியஸ் 2 ஷிப்ஸ்லயும் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கேபிட்டல் குட்ஸ்க்காக அப்படின்றத பார்த்துருப்போம்ல. சேம். ஓகே, எதுக்காக இந்த செகண்ட் 5-year பிளான் கொண்டு வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக. ஓகே, அப்பதான் இந்தியால எக்கானமி டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக. ஓகேயா? அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் செக்டார்ஸையும் அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க செகண்ட் 5-year பிளான் போட்டு தான். ஓகே, நிறைய ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாமே இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னது? Which of the following initiatives launched in 2025 aims to combine mangrove regeneration with rural employment under MGNREG's platform? அது என்ன MGNREGS அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு ஸ்கீம். எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன ஸ்கீம்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ரூரல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து 100 days ஒர்க் பண்ண வச்சு அவங்க எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களும் இந்த மேங்க்ரோவ் ரீஜெனரேஷனுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த 2 மினிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி 2025ல ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. என்ன தெரியுமா? ஆக்சுவலி இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா மேங்க்ரோவ் ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக 2023ல மிஷ்டின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? என்னதுன்னா மேங்க்ரோவ் ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த 100 days ஒர்க்க ரூரல் பீப்புள் எல்லாருக்கும் இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்ல வேலை கொடுத்துட்டா இப்ப அவங்களே வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. அவங்களுக்கு வேலை கொடுத்தா மாதிரி ஆயிடும், மேங்க்ரோவ் ட்ரீஸை நம்ம கன்சர்வ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆயிடும். இது வந்து சோ தட் இது ஒரு கம்யூனிட்டி லெட் ஈகோ ரீஸ்டோரேஷனா மாறிடும்ல. இந்த பிளான்ல தான் இதை வந்து 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக 500 crores ஒதுக்கியிருப்பாங்க. ஓகே, அப்போ இது என்ன மிஷன் மேங்க்ரோவ் மித்ரா. ஓகே, இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தானே. ஏன்னா இப்ப ரூரல் பீப்புள்ஸ்க்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக மேங்க்ரோவ்ஸையும் ரீஸ்டோர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் டார்கெட் மேங்க்ரோவ் பிளான்டேஷன் அண்ட் தென் ரீஸ்டோரேஷன் அலாங் கோஸ்ட். இப்போ எந்த இடத்துலலாம் இருக்கும், இந்த ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் குஜராத், இந்த சைட்லலாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் என்னன்னு பார்ப்போமா? அது என்ன சாகர் சுரக்ஷா யோஜனா அப்படின்னா, ஓஷன் பார்டர் செக்யூரிட்டி. இது வந்து 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓஷனோட பார்டர்ஸ்ல வந்து செக்யூரிட்டியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஈகோ ஜாப்ஸ் ஃபார் கோஸ்ட், இதெல்லாம் ஒரு ஸ்கீம்லாம் இல்லைங்க, சும்மா கொடுத்துருக்காங்க. ப்ளூ பெல்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து யூகேல வந்து அவங்களோட மெரைனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ளூ பெல்ட் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட், the OPEC crisis of 1991 involved a shortage of. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் assertion படிங்களா. India had to approach the IMF and World Bank in 1991 for a bailout loan. Reason, foreign exchange reserves had declined to the
point that we could barely finance 2 weeks of imports. என்ன கொடுத்திருக்காங்க இப்ப இங்க பாருங்க இந்த கொஸ்டின் எதை பத்தி பேசுது சேம் 1991ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி தான் பேசுது போன கொஸ்டின் என்ன கேட்டாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன் 1991 பிரைசஸ் வந்து எதை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினும் அந்த கொஸ்டினும் வந்து ஒரே ஒரே டைட்டில் கீழே தான் வரும் ஒரே டாபிக் தான் ரெண்டுமே அதே ரெண்டா கேட்டிருக்காங்க இங்க 1991ல ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியால நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும் ரீசன் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கும் அதாவது இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு தான் எங்க கிட்ட காசே இருக்கு அதுக்கப்புறம் சுத்தமா இல்லை அப்படின்ற மாதிரி கம்மியாயிட்டு இருக்கும் அந்த டைம்ல அப்போ இருந்த பிஎம் யாருன்னு பார்த்தோன்னா நரசிம்மராவ் டிவி நரசிம்மராவ் அவருதான் வந்து அப்போ இருந்தாரு அண்ட் தென் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா மன்மோகன் சிங் அவங்க ஓகே இவங்கதான் இவங்க வந்து அப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வேற வழியே இல்லை நம்ம கிட்டே காசு இல்லை அப்ப நம்ம யார்கிட்ட போய் வாங்குறது வேர்ல்டு பேங்க் அண்ட் தென் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஓகே ஐஎம்எஃப் அண்ட் தென் வேர்ல்டு பேங்க் கிட்ட தானே நம்ம போய் கடன் வாங்க முடியும் அப்படி போயிட்டு வெயில விட்டோம்னா ஒரு 2.2 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஓகே அதை வச்சுதான் இவங்க வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட இம்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க ஓகேயா இப்ப தெரியுதா 1991 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதனால ரொம்ப குறைஞ்சது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னால தான் குறைஞ்சது இப்ப இந்த அசர்ஷன் கரெக்டான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்டா ரீசன் கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டா ஓகே இப்ப வாங்க நெக்ஸ்ட் முன்னாடி கொஸ்டின் இப்ப சொல்லுங்க சாரி கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சு The balance of payment crisis of 1991 involved a shortage of இது சொல்லுங்க பாப்போம் foreign exchange ஓகே ஆக்சுவலி இதனாலதான் வந்து 1991க்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம எக்கானமிய ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகே நெக்ஸ்ட் வாட் மேக்ஸ் சவ் a syncretic Indian dance form அது என்ன syncretic Indian dance form அப்படின்னா syncretic அப்படின்னா நிறைய கல்ச்சர் நிறைய ட்ரெடிஷன்ஸை மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம இதே டேர்ம் ஆர்கிடெக்சர்ல பார்த்துருப்போம் முன்னாடி எக்லெக்டிக் அப்படின்னு அந்த எக்லெக்டிக் அப்படின்னால என்னது வேரியஸ் கல்ச்சர்ஸ் சேர்த்த ஒரு விஷயம் ஓகே இதுவும் அதே தான் சின்க்ரெட்டிக் எக்லெக்டிக் எல்லாம் ஒரே மீனிங் ஓகே இந்த சவ் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு சின்க்ரெட்டிக் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்னு அப்ப ஆப்ஷன்ல பாருங்க எது வந்து நிறைய இதுவை சேர்த்த மாதிரி இருக்கு இட் எவால்வ்டு பியூர்லி ஃப்ரம் வைஷ்ணவ் டெம்பிள் டான்ஸ் இது ஒரு சின்க்ரெட்டிக் தானப்பா இங்க சொல்லியிருக்காங்க இது வந்து வைஷ்ணவ டெம்பிள்ன்றது ஹிந்துசம் அண்ட் தென் ஒரே ஒரு கிளாசிக்கல் அந்த மாதிரி தானே வரும் கோயில்ல இருந்து வருது அப்படின்ற அப்ப இது கரெக்டான்னு கேட்டா தப்பு ஓகே அண்ட் தென் இட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் தியேட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் கிடையாது இது வந்து இன்னும் நிறைய விஷயத்தையும் சேர்ந்துருக்கு ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு சின்க்ரெட்டிக் டான்ஸ் ஃபார்ம்னு அதுவும் கிடையாது நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் சான்ஸா கிடையவே கிடையாது ஓகே இது வந்து டெம்பிள் ரிச்சுவல்ஸ்ல இருந்தே வரல ஓகே இதை பார்த்து இந்த டெம்பிள் டான்ஸ்ல இருந்து வரல இந்த சாவ் அப்படிங்கிற டான்ஸ் வந்து ட்ரைபல் ஃபோக் கிளாசிக்கல் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி வரக்கூடியது ஃபோக்கும் கலந்து வருதுன்னு சொல்லியாச்சு அப்போ ஆப்வியஸ்லி அங்க சான்ஸ்கிரிட் சான்ஸ் இருக்காது ஓகே அண்ட் தென் ட்ரைபல் கிளாசிக்கல் எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு வரது தான் இந்த சாவ் அப்படின்றது டான்ஸ் 3 விதமா இருக்கு புருலியா சாவ் செராய்கிலா அண்ட் தென் மயூர்பஞ்ச் ஓகேயா இதுல இந்த புருலியா செராய்கிலா அப்படிங்கிறது வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு பயங்கரமா அப்படி இருக்கும் மயூர்பஞ்ச் அப்படிங்கறதுல மாஸ்க் போட்டுக்க மாட்டாங்க இது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏன் ஸ்பெஷலைஸ்டா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் தென் ஃபோக் அண்ட் தென் மற்ற கிளாசிக்கல் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே கலந்த ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் தான் இந்த சாவ்
அதனாலதான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால யுனெஸ்கோ வந்து இவங்களோட இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்ல சேர்த்திருப்பாங்க. ஓகேயா, ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி மேல்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி புருலியா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பி. அதனால அப்படியே பி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால். புருலியா வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் புருலியா சாவ் இருக்கும். செராய்கிலா சாவ் அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட். ஓகே. நெக்ஸ்ட் மயூர்பஞ்ச் சாவ் வந்து எங்க, ஒடிஷா. நல்லா கலர்ஃபுல் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கும் இந்த டான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? என்னது? கேசஸ். இது 3 கேஸும் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது இயர்லியர் டு லேட் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். பெருபாரி யூனியன் கேஸ் எப்ப நடந்திருக்கும் சொல்லுங்க. பெருபாரி யூனியன் கேஸ் எப்ப நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 1960ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கேசவனந்தா பாரதி கேஸ் எப்ப நடந்திருக்கும்? 1973ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் எஸ்ஆர் பொம்மை கேஸ் எப்ப நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 1994ல நடந்திருக்கும். ஓகேயா? அப்போ ஆர்டர் என்னது? கரெக்டா தான் இருக்கு. 1 2 3. ஓகே, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, அதனாலதான் அங்க எழுதல. ஓகேயா? பெருபாரி கேஸ் 1960, கேசவனந்தா பாரதி கேஸ் 1973, எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. இப்போ இந்த கேஸ்லாம் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிகேப்ல பார்த்துடுவோமா? நமக்கு கிளியரா சொல்றேன். எதை பத்தி சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பெருபாரி யூனியன் கேஸ் எப்போ 1960ல நடந்துச்சு இல்லையா? இவங்க எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, பெருபாரி அப்படிங்கிற டெரிட்டரிய பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பெருபாரி டெரிட்டரிய பத்தின கேஸ் தான் இது. பெருபாரி டெரிட்டரிய வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு டெரிட்டரிய அண்ட் தென் பார்டர்ஸ், ஸ்டேட்டோட பார்டர்ஸ் இது எல்லாத்தையும் ஆல்டர் பண்றது ஆர்டிகல் 3 படி பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆனா இப்போ நம்ம கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம். ஓகே, கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஆர்டிகல் 3 மட்டும் போதாதுப்பா, நீங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணி இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 368 கீழே ஒரு அமெண்ட்மெண்ட்டும் போட்டுதான் நம்ம கண்ட்ரில இருந்து ஒரு டெரிட்டரியை கட் பண்ணி பாகிஸ்தானுக்கு பெருபாரின்ற டெரிட்டரியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பெருபாரி டெரிட்டரி அதை பத்தின ஒரு கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெரிட்டரிய நம்ம இதுல இருந்து எடுத்து, அதாவது செஷன் ஆஃப் தி டெரிட்டரி வந்து needs an amendment under Article 368. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனும் வந்திருக்கும் இந்த கேஸ்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, preamble is not a part of constitution அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏதோ அடுத்தது மாறிடுச்சு. ஆனா preamble is not a part of constitution அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷன் எங்க வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பெருபாரி கேஸ்ல. ஓகே, இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருபாரி கேஸ்னா என்னது? பெருபாரின்ற டெரிட்டரிய பாகிஸ்தானுக்கு கொடுக்குற அந்த கேஸ் தான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டெரிட்டரி நம்ம இன்னொன்னுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 கீழே அமெண்ட்மெண்ட் போட்டு தான் கொடுக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் preamble is not a part of constitution ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் கொண்டு வந்திருப்பாங்க. இது 3 தான் வந்து பெருபாரி யூனியன் கேஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படின்னா என்னன்னா, கேசவனந்தா பாரதி கேஸ் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பத்தின ஒரு கேஸ். அது என்னன்னா,
பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ற பவர் இருக்கு. ஆர்டிகல் 368 கீழே அமெண்ட் பண்ற பவர் இருக்கு. ஆனா கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல அது கை வைக்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? கேசவநந்தா பாரதி கேஸ் எப்போ நடந்துச்சு? 1973 நடந்துச்சுன்னு பார்த்தோமா? இந்த ஏன் மட்டும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. கேசவநந்தா பாரதி கேஸ் 1973 நடந்துச்சா? என்னட்டு பார்த்தோம், பார்லிமெண்ட் can amend but cannot alter the basic structure. But கரெக்டுப்பா, ஏதான் வரமாட்டேங்குது. cannot alter the basic structure of the constitution அப்படிங்கறத வந்து கேசவநந்தா பாரதி கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்துச்சுல, preamble is not a part of constitution. இதை இங்க சரி பண்ணியிருப்பாங்க. என்னதுன்னா preamble is a part of constitution தான். preambleம் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் ஒரு பார்ட். அதை வந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவ்வளவுதான் கேசவநந்தா பாரதி கேஸ். இவ்வளவுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். என்னதுன்னா பார்லிமெண்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ல யாருமே கை வைக்க கூடாது. அதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எஸ்ஆர் பொம்மை கேஸ். அது எப்போன்னு பார்த்தோம், 1994. எஸ்ஆர் பொம்மை கேஸ் இது எதை பத்தி சொல்லுங்க? எஸ்ஆர் பொம்மை கேஸ் இதை பத்தி பிரசிடென்ட் ரூலை மிஸ்யூஸ் பண்றது. ஓகேயா? அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். எஸ்ஆர் பொம்மை கேஸ் எதை பத்தினா மிஸ்யூஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஓகே, அந்த டைம்ல அண்ட் தென் வந்து செக்யூலரிசமையும் பேசிக் ஃபீச்சர் அப்படின்றத ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னது, மிஸ்யூஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். இதை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா பிரசிடென்ட் ரூலை வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக போடக்கூடாது. ஃபார் நோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக ஒரு ஸ்டேட்டோட ரூலை பிரசிடென்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் பிரசிடென்ட் ரூலா இருந்தாலும் ஜுடிஷியரிக்கு அதை ரிவ்யூ பண்ற பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ allowed for a president rule அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போதானே தப்பு நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்க முடியும். கம்ப்ளீட்டா ஒருத்தர் கையில கொடுத்துட்டா தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குல்ல. அதுக்கப்புறமா இந்த பொம்மை கேஸ் மூலமா செக்யூலரிசம் வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர், அதுல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவ்வளவுதான். இந்த 3 கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதாங்க மேட்டர். பெருபாரி கேஸ் அப்படின்றப்போ அதுல வந்து டெரிட்டரி பத்தி பேசியிருப்பாங்க. செஷன் ஆஃப் டெரிட்டரிக்கு அமெண்ட்மெண்ட் போட்டும் எடுக்கணும் அப்படின்றது. அண்ட் தென் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதை கேசவநந்தா பாரதி கேஸ்ல வந்து சரி பண்ணியிருப்பாங்க. பார்லிமெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் preamble is a part of constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்கிறதுக்கான பவர் கிடையவே கிடையாது அப்படின்றதையும் கேசவநந்தா பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது எதை பத்தினா பிரசிடென்ட் ரூலோட மிஸ்யூஸை பத்தி. பிரசிடென்ட் ரூல் என்ன ஆர்டிக்கல்ல வரும்? ஆர்டிகல் 356. ஓகேயா? அந்த ஆர்டிகல் 356 உடைய மிஸ்யூஸை பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக எல்லாம் பிரசிடென்ட் ரூல் போடக்கூடாது. அண்ட் பிரசிடென்ட் ரூலாவே இருந்தாலும்
ஜுடிஷியரினால அதை ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஃபீச்சர், அதுலயும் யாராலையும் கை வைக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போமா, ரொம்ப நேரம் போயிடுச்சு அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் போகும், மறக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு. Which of the following is not a sequence of space weather events like solar flares and CMEs? அது என்ன சோலார் ஃபிளேர்ஸ், அது என்ன CME அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஸ்பேஸ்ல இது ரெண்டு வந்து ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வெதர் ஈவெண்ட்ஸ். என்னதுன்னா CME அப்படின்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். கொரோனா அப்படிங்கிறது எங்கப்பா வரும்? சன்னுல ஒரு லேயர் தானே கொரோனா. அந்த லேயர்ல இருந்து பிளாஸ்மா அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலிமெண்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் வரும். ஓகே, கொரோனா ரீஜன், சாரி ஆன்சர்ல வந்துச்சு. கொரோனா ரீஜன்ல இருந்து பிளாஸ்மா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வெளியே பிளாஸ்ட் ஆகி வரும். ஓகேயா? அண்ட் தென் அது கூடவே வந்து கொரோனாவுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும், அந்த கொஞ்சம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ராமை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இதுதான் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது. கொரோனா ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து ஒரு சடனா டக்குன்ட்டு ஒரு சடன் எமிஷன், சடன் எஜெக்ஷன் நடக்கும். அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன் எல்லாத்தையுமே வந்து மாத்திரும். இந்த எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எமிட் ஆகும். சோலார் ஃபிளேர் அப்படின்னாலும் ஒண்ணும் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஒரு ட்விஸ்ட், அந்த இது பிரேக் ஆகி பிளாஸ்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் சோலார் ஃபிளேர். அதனால இதான் இது ரெண்டுத்தையும் ஒன்னாவே கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தோட கான்சிக்வன்ஸும் சேம் தான். என்னன்னா இது எக்ஸ்ரேஸையும் யூவி ரேஸையும் நிறைய எமிட் பண்றதுனால ஒரு அயனோஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதனால என்னெல்லாம் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆகும். அங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆயிடும். ஓகே, டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஏற்படும். அண்ட் தென் பிளாக் அவுட் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஏற்படும். பவர் கிரிட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஓகே, ஏன்னா எல்லாமே சிக்னல்ஸ், எல்லா சிக்னல்ஸும் இந்த மேக்னெட்டிக் ஸ்டார்ம்னால ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, this cause a magnetic storm and then GPS எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆயிடும். சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஜிபிஎஸ் எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆயிடும். ஏன்னா ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்னால. ஓகே, இந்த ஓஷன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறது நேச்சர் சம்மந்தப்பட்டது. இதுக்கும் சிக்னல்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து விண்ட் பேட்டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் ஓஷன் கரண்ட்ஸ். ஓகே, எர்த்தோட ரொட்டேஷன் அண்ட் தென் விண்ட் பேட்டர்ன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது, அதனால இதுல ஏதாச்சும் சேஞ்ச் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஓகே, இதுக்கும் ஸ்பேஸ் எதற்கும் சம்மந்தம் கிடையாது. இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் எர்த்ஸ் மூவ்மெண்ட். தெர்மோஹாலைன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, salinity gradients. ஓகே, அதாவது சாலினிட்டியோட டெம்பரேச்சர் தான் தெர்மோஹாலைன். ஓகே, அப்படிதான். அவ்வளோதான், 25 கொஸ்டின்ஸ் ஓவர். இன்னையோட செஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் டாடா பை பாய். வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பாய். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல சந்திப்போம்.